உங்க ரெண்டு பேர்ல தீப்தி யாரு? இதோ இவனா. அது எனக்கு சொல்ல தெரியும். நல்லா மாட்டி விடுறான்ல. உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். சொல்லு, நான் தான் தீப்தி. எதுக்கு எனக்கு ஆப்சென்ட் போட்ட? நீ கிளாஸ்ல இல்ல, அதனால ஆப்சென்ட் போட்டேன். நான் தான் காலேஜுக்கு வந்திருக்கேன்ல. கிளாஸுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அப்படியா? அத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா மேம் தான் சொன்னாங்க இருந்தவங்களுக்கு மட்டும் பிரசன்ட் போடணும். அதான் உன்னை தேடி பார்த்தேன். நீ இல்லன்னு உடனே ஆப்சென்ட் போட்டுட்டேன். என்ன வண்டி, என்ன சொல்றா? கிளாஸ்ல தேடி பார்த்தாளா, நான் இல்லன்னு உடனே ஆப்சென்ட் போட்டாளாம். சரி, இந்த ஒரு தடவை விடு, அடுத்த தடவை பாத்துக்கலாம். அவளுக்கு நம்மள பத்தி இனிதான் தெரியும். அதான் நானும் விட்டுட்டேன்டி. நீங்க எப்ப லேட்டா வந்தாலும் தீப்தி உங்களுக்கு ஆப்சென்ட் தான் போடுவா. என்னது என்னது சொன்னா? ஏன் காது கேக்கலையா? நான் கத்தி தான் சொன்னேன்ப்பா. ஏடி என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு சும்மா தேவையில்லாம சண்டைக்கு வரா? ஆமாடி, என்ன அது பெரிய பெரிய ஆளோ? அவங்க ஏடி அவங்க பண்ண உனக்கு என்னடி? என்னடா அவங்களுக்கு எனக்கு தான பிரச்சனை. நீயே குறுக்க வந்து எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறா. நான் நெருப்புல தண்ணி ஊத்தலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க பேசுற பேச்சுக்கு எனக்கு சும்மா இருக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ, எது பேசினாலும் நேரடியா பேசுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு தைரியம் இல்லையே. ஏடி தீப்தி, இனி என்ன சும்மாலாம் இருக்க முடியாது. தள்ளு, அவளை என்னன்னு கேட்டுட்டு வரேன். சும்மா அவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ வேணா பயப்படியா இருக்கும், ஆனா நான் அப்படி இல்ல. அடி பாவி, உனக்கு என்னடி? நான் சாந்தமா பேசி அவளை அனுப்பிடலாம்னு பார்த்தேன். நீ என்னடானா அவளை கிளப்பி விட்டுருக்க. நீ சும்மா இருடி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இங்க பாரு ஜெசிகா, மேம் எங்களுக்கு பொறுப்பு தந்திருக்காங்க. என்ன பொறுப்பானாலும் நாங்க நேர்மையா செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆஹா, என்ன ஆக வாகன்ட்டு? இப்ப தீப்தி பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சும்மா ஊரை சுத்திட்டு வந்து இருக்கிறதுக்கு காலேஜ் இல்ல. காலேஜுக்கு வரனா கரெக்ட் நேரத்துக்கு வாங்க, இல்லனா வெளியில போய் நில்லுங்க. நீயே லேட்டா தான வந்த? ஆமா வந்தேன், ஆனா அட்டெண்டன்ஸ்க்கு கரெக்ட்டா என் பேருக்கு உள்ள இருந்தேம்ல. கரெக்ட்டா கேஃபா கமலிக்கு கரெக்ட்டா உள்ள வந்து பிரசன்ட் சொன்னேம்ல, அத பாரு. எடி பெல் அடிச்சிடுச்சு, வா வாடி, தயவு செய்து போயிருவோம். சரி, பெல் அடிச்சிட்டு நாங்க போயிட்டு வரோம். சண்டை அப்புறமா வச்சுக்கலாம். பயந்துட்டா, அதுக்கு போய் இப்படிலாம் சமாளிக்க பாரு. பயந்தானா? யார் பயந்தா? சொல்லு, யார் பயந்தா? ஏடி விடுடி, வாடி. எங்களுக்கு ஒரு பயம் கிடையாது. பெல் அடிச்சிருச்சு, எங்களுக்கு கிளாஸுக்கு போணும். உங்களுக்கு தான் அந்த அக்கறை கிடையாது. சும்மா ஊர்ச்சா வரட்டி கேண்டீன்ல கொஞ்ச நேரம் கக்கூஸ்ல கொஞ்ச நேரம் நிப்பியே. வாட் யூ மீன்? ஏடி அவ டாய்லெட்ட தான் அப்படி சொல்றா. ஓ, உங்களுக்கு கக்கூஸ் என்னன்னு தெரியாதா? எம்மா என்ன பெரிய நடிப்பு. ஆமா, இந்த ஊர்ல வந்து உனக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது? நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஊர்ல தான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கா? ஆனா என்ன கக்கூஸ் என்னன்னு தெரியல தானே? ஏடி தீப்தி, அவ நல்லா நடிக்காடி. ஏடி அவன் நடிச்சா என்ன, என்னத்த பண்ணா நம்மளுக்கு என்ன? வா, நம்ம இந்த இடத்த விட்டு முத கிளம்புவோம். சரி போலாம், இரு முத ஒரு முடிவை சொல்லிட்டு வருவோம். சரி, உங்க முடிவுனா என்ன? நாங்க எப்ப வேணாலும் எந்த டைமுக்குனாலும் வருவோம். அது எங்க இஷ்டம். நீ பிரசன்ட் போட்டு தான் ஆகணும். அது முடியாதுமா. ஏன் முடியாது? நாங்கெல்லாம் நேரத்துக்கு கரெக்ட்டா வந்து இருக்கோம்ல. உள்ள இருக்கவே எனக்கு இருக்கா. நீங்க எல்லாரும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸுக்குள்ள போகலையா? நீ யாரையா இங்க சுத்திட்டு இருக்கா? நீ முத கிளாஸுக்கு போ. என்ன சொன்ன? ஒரு சாருங்கிற மரியாதை இல்ல உங்களுக்கு? சாரா? நான் பார்த்ததுல ரொம்ப ஒஸ்டான பேட்ச் நீங்க தான். சார், நீங்க சார்னு என்கிட்ட யாருமே சொல்லல. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. எதுல கை வைக்கணுமோ அதுல நான் கை வச்சிடுறேன். கையா சார்? எங்க வைப்பீங்க? எக்ஸாம் பேப்பர்லாம் என் கையில தானே வரும். அப்ப தெரியும் இந்த சார் உங்களுக்கு யாருன்னு. ஐயோ சார், நேத்து தான் காலேஜ் ஆரம்பிச்சு, இன்னும் பாடம் கூட நடத்தல. அதுக்குள்ள இப்படி பேசினா எப்படி சார்? இப்போ உங்க கிளாஸுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் போங்க உள்ள. சரி சார். கிளாஸ் எங்கடி இருக்கு? இங்க வாடி. ஓ, இங்க இருக்கா? சார் நீங்க வரலையா? உள்ள போன்னு சொன்னேன். ஐயோ இருங்க சார், நான் போறேன். ரொம்ப கோபப்படாதீங்க. ஏற்கனவே மண்டையில எதுவும் இல்ல பாருங்க. இவங்களை எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன். என்ன ஆக போகுதோ? நீ அமைதியா இருந்தா போதும். உங்களுக்கு நாங்க கிளாஸ் ரூம் மாத்துறோம். இந்த கிளாஸ்ல இருந்து அப்துல் கலாம் பிளாக்குக்கு போங்க. அங்க 3rd கிளாஸ்ல உட்காந்துருங்க. இனி அதுதான் உங்க கிளாஸ் ரூம். சீக்கிரம் உங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. அங்க உட்கார்ந்துருங்க. 5 நிமிஷத்துல நான் வருவேன். இந்த பீரியட் என்னோடது. 5 நிமிஷத்துல எப்படி அங்க பக்கத்துல இருக்க பிளாக்குக்கு போக முடியும்? அதெல்லாம் முடியாது. ஏதாச்சும் சொன்னீங்களா? ஓகே சார். கம் ஃபாஸ்ட். ஷாபா, இவர் என்னடி இவ்வளவு கோவக்காரனா இருக்காரு? சீக்கிரம் பேக் எடுத்துட்டு வா. அப்புறம் லேட்டா போனன்னு வை, அடுத்து அதுக்கு நம்ம திட்டுவாரு. எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட இருந்து நம்ம